இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்மளுடைய உடல் உறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல முக்கியமான பங்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலும்புகளை நல்லா பாதுகாப்பாக பராமரிக்கிறது அப்படின்றது உடல் நலத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு கண்டிப்பாக வரும். அதில் முக்கியமான ஒரு சில சந்தேகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பலவீனமான எலும்புகள் இருக்குல்ல, அதுக்கு உடற்பயிற்சியானது எந்த அளவுக்கு பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கு அப்படின்றதா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி இப்ப ஜிம்முக்கு போறவங்களுக்குலாம் இந்த தோள்பட்டையா இருக்கட்டும், இல்லைன்னா முழங்கால் வலிலாம் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அண்ட் 40 வயது தாண்டினாலே எனக்கு ரொம்ப முழங்கால் வலிச்சுட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? அண்ட் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹைட்டை உயரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அறுவை சிகிச்சைலாம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் ஏற்படும், அதில் ஏதாவது ஒரு தவறான முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது ஆபத்தானதாக மாறிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அண்ட் குறிப்பாக ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த போன் டென்சிட்டி லாஸை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அண்ட் எனக்கும் நிறைய டவுட் இருக்குது. சாதாரணமாக பிரசவ காலத்தில் பெண்களுக்கு எலும்பு ரொம்ப வீக் ஆகுன்றாங்களே, அது எதனாலன்னு கேட்கணும். அதே மாதிரி நம்ம போன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் வைட்டமின் டின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த வைட்டமின் டி எதில் அதிகமாக கிடைக்குது, நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம போன்ஸை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு இருக்கு. அண்ட் இப்போது நம்ம எலும்பியல் துறையில் அதிநவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எலும்பியல் துறையில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற ஒருத்தர் தான் வர வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட அவர். ஸோ அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு எலும்பியல் மற்றும் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர். முதலாவதா ஒரு பர்சனலான ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்காக ஜிம்முக்கு நம்ம போகும்போதே கண்டிப்பாக ஏதாவது பாடியில் பெயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆகிடும், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு போகிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த தோள்பட்டை வலிக்குது, அண்ட் பேக் பெயின் இருக்குது, லோயர் பேக் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது டாக்டர்? ஸோ யூஸ்வலாக இப்போ ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு நியூ ட்ரெண்டுன்னு சொல்கிறத விட இப்போ ரீசெண்டாக எல்லாருமே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ் அண்ட் அவங்களோட ஹெல்த் பற்றி. ஸோ இப்போ ஜிம்க்கு போகும்போது ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு ஜாயிண்ட்லேருந்து வரக்கூடிய பெயின் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு ஷோல்டர் பெயின், ஷோல்டர் அண்ட் நெக்ஸ்ட் யூ ஹேவ் பேக் அண்ட் நீ பெயின். ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அனடாமிக்கலாகவே அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் என்ன, ஒரு பாலும் ஒரு சாக்கெட்டில் இருக்கிற மாதிரி எப்படி நம்மளுக்கு இடுப்பில் ஹிப் ஜாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி தான். என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஷோல்டர் ஜாயிண்ட் இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸியாக இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் டக்குன்னு கீழே விழுந்தோம், டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. ஆமாம், இறங்கிருச்சுன்னு எத்தனை கேஸ் நீங்கள் லைக் ஹிப் டிஸ்லோகேஷனோட பார்த்துருப்பீங்க? வெரி ரேர். ஸோ அப்போ என்ன அர்த்தம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷோல்டர் ஜாயிண்ட் நேச்சுரலாகவே இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள் ஜாயிண்ட். ஏன்னா அதுக்கு அது ப்ரொடெக்ஷனுங்கிறது லிகமெண்ட்ஸ்னால தான் ப்ரொடெக்ஷன். அதுக்கு ஒரு மஸ்குலேச்சரோ அந்த அளவுக்கு ஹிப்பில் இருக்க ஸ்டெபிலிட்டி மாதிரி ஒரு போனி ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ ரொம்ப காமனாக நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது லைக் எஸ்பெஷலி ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ், எனி அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே ஷோல்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை நம்ம சரியாக லைக் ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்காத போது ஷோல்டரில் ரொட்டேட்டார் கஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஷோல்டரை ஸ்டெபிளைசர், ஒன் ஆஃப் த கீ ஸ்டெபிளைசர். ஸோ அது நம்ம ஷோல்டரை ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப காமனாக இன்ஜுரி ஆகும். ஸோ அந்த இன்ஜுரியை இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம சரி பண்ணாமல் விட்டால் லைக் அவங்க நாளடைவில் ஜிம் போகிறதே நிறுத்திடுவாங்க. ஜிம் போனாலே எனக்கு பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப காமனாக வர்றது பேக் பெயின் as well as நீல வர்றது. ஸோ நீல பார்த்தோன்னா லைக் நம்மளோட சின்ன முட்டின்னு சொல்லக்கூடிய பெட்டலான்னு சொல்லக்கூடிய போன், அண்ட் அதுக்கு கீழே நம்ம ஃபீமர் இருக்குது, ஃபீமர் தை போனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின்னால, ஸோ எக்ஸஸாக லைக் நம்ம லெக் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் லைக் நம்ம எலிப்டிக்கல் மிஷின், ட்ரெட்மில் இதில் போகும்போது ஒரு 60 to 90 டிகிரிஸ்க்கு மேலே முட்டியை மடக்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது, வெயிட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி காமன் இன் யங் பீப்புள். லைக் ஒரு 50 வயசுக்கு மேலே முட்டி வலி வருதுன்னா தென் வி திங்க் அபவுட் லைக் அதர் ரீசன்ஸ், மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போ பேக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் லைக் எக்ஸஸாக வெயிட் தூக்கும்போது, டெட் லிஃப்ட்ஸ் அந்த மாதிரி தூக்கும்போது. சரி, அப்போ டெட் லிஃப்ட் தூக்குறவங்க எல்லாத்துக்குமே பேக் பெயின் வரும்னா உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் அதிக வெயிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா
definitely you'll have a chance of getting back pain. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது வந்து யங் ஏஜில் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆனால் 40 வயசு தொடர்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிகள் இருக்குது. ஸோ இது எதனால் வருது அண்ட் அது வந்து ப்ரோட்டீனோட ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கோட? ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கேலரி டெஃபிசிட் வந்து ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன லிங்க்? ஸோ பீங் அன் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து போனுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலாகவே நம்ம 35 வயசுக்கு அப்புறமா உங்களோட போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். That's because of hormonal issues in the body as well as like நம்மளோட growthம் வந்து அதுக்கப்புறம் போன் வந்து லைக் போனில் இருக்கக்கூடிய டென்சிட்டி வந்து 35க்கு அப்புறமா டவுன் பிளாட்டோ ஃபார்ம் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 35 to 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட மசிலோட ஏன் எல்லாரும் வந்து லைக் உங்களோட பாடி வெயிட்க்கு 1 கிராம் பர் கேஜி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து எவ்ரிபடி நோஸ் லைக் லைக் எல்லாருமே வந்து அவங்க ஒரு 70 கேஜி இருக்காங்கன்னா மினிமம் தேர் ப்ரோட்டீன் இன்டேக் பர் டே ஷுட் பி லைக் 70 to 90. ஸோ இதுதான் வந்து 1 to 1.5 கிராம்ஸ் பர் கேஜி பாடி வெயிட் கால்குலேட் பண்ணி இது பண்ணணும். ஸோ அவங்க வந்து இப்போ லிட்ரேச்சர் ஆஸ் பர் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் லாஸ் இருந்தது அப்படின்னா தட் ஹேஸ் த டெண்டன்சி 0.03% வந்து உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லிட்டரலாக சொல்ல போனோம்னா உங்கள் மஸ்குலேச்சர் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் நடக்கும்போது உங்கள் மசிலை வந்து சப்போர்ட் பண்ண உங்கள் மசிலுக்கு வந்து தேவையானது வந்து ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன்கிற கொலாஜன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இது. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து குறையும் போது ஈவன் தட் ஆல்சோ ஆஃப்டர் உங்கள் டயட்லேயும் ஒரு 35 to 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து குறையும் போது அந்த அதிக ஸ்ட்ரெயின் வந்து உங்கள் எலும்பில் தான் வரப்போகுது. ஸோ இன்டைரக்ட்லி உங்களோட ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் வந்து வி ரெக்கமெண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1 to 1.5 கிராம் சாலிடாக எடுத்துக்கோங்க. உங்களோட போனுக்கு தேவையான வந்து கால்சியம் அண்ட் வைட்டமின் டி இது எல்லாத்தையும் சேர்த்து, புரதச்சத்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கொலாஜன் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபார் போன், எஸ்பெஷலி ஃபார் போன் டென்சிட்டிக்கு வந்து கொலாஜன் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அண்ட் என்னோட கேள்வி நான் திரும்பவும் உங்ககிட்ட வர்றது என்னென்னா, இந்த பிரசவ காலங்களில் பெண்கள் வந்து ரொம்ப போன்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களே, அது எதனால்? ஏன்னா அந்த டைம் தான் நல்லா சாப்பிடுவாங்க, கூட பிடிச்சதை சாப்பிடுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பாங்க. பட் அப்பயும் ஏன் போன் வீக் ஆகுது? ஸோ இது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையான கேள்வி. பிகாஸ் எவ்ரிபடி கோஸ் த்ரூ ப்ரெக்னென்சி. ஸோ இந்த ப்ரெக்னென்சி இப்போ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லைக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லைக் வென் யூ பிளான் ப்ரெக்னென்சி யூ ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 months பிஃபோர். நான் 6 monthsக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 6 monthsலேருந்தே நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னென்சிக்கான அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ் கைனகாலஜிக்கல் சைட்ஸில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஃபோலிக் ஆசிட், அயர்ன் அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். ஆஸ் பர் லைக் லைக் ஜென்ரல் ஃபிட்னஸ் அண்ட் போன் ஹெல்த்துக்குன்னு வரும்போது வந்து அவங்க கால்சியம் அண்ட் வைட்டமின் டி அலாங் வித் எக்ஸசைசஸ், ப்ரீ ப்ரெக்னென்சி எக்ஸசைசஸ். ஸோ தட் மெயினாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து நிறைய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனால் வரக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் பெயின், பாடியில் வரக்கூடிய பெயின், அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து உங்களோட டிமாண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. So you have to eat for the mother also has to eat for the mother as well as for the baby. ஸோ 2 பேருமே சாப்பிடணும். ஸோ கால்சியம் வந்து இப்போ நார்மலாக நம்மளுக்குலாம் வந்து ஆவரேஜாக ஒரு 1000 mg எடுத்தால் போதும். ஸோ அவங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 1000 நியர்லி they have to take double. ஸோ அவங்களோட இன்டேக்கும் வந்து அதிகமாகும். அண்ட் மோரோவர் வந்து ஆஸ் த பேபி க்ரோஸ் கிராஜுவலி ஒரு நியர்லி ஆவரேஜாக ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 12 to 15 kgs வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த 12 to 15 kgs அவங்க நியர்லி ஒரு 6 months to 9 months அவங்க வந்து தூக்கிட்டு போகும்போது அவங்களோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். எஸ்பெஷலி பேக் ப்ராப்ளம்ஸ், நீ பெயின். ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய காரணம், முக்கியமான காரணங்கள் இதுதான். இதுக்கு வந்து தே ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஒரு 6 months முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கொஞ்சம் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அலாங் வித் அவங்களோட டயட், ப்ராப்பர் வாக்கிங், இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வந்து அவங்க ப்ரெக்னென்சியை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரொபாட்டிக்ஸோட இன்வால்மெண்ட் வந்து நிறைய சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய பிரிவான எலும்பியல் துறையில் வந்து இந்த ரொபாட்டிக்ஸோடைய இப்போ அந்த வருகை வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு? அண்ட் நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது டாக்டர்? ஸோ இப்போது நவீன அட்வான்ஸ்மெண்ட்டில் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து லைக் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் ரொபாட்டிக் எஸ்பெஷலி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் ஓவர் த கன்வென்ஷனல் மெத்தட், நம்ம நார்மலாக மேனுவலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ த ப்ரிசிஷன்
லைக் எப்போ வந்து லைக் யூஸ்வலாக வந்து நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வி யூஸ்வலி அந்த டேமேஜ் ஆன போன் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வி யூஸ்வலி டேக் இட் அவுட். ஸோ நார்மலாக மேனுவலாக வந்து நம்ம சா வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அது வந்து லைக் த்ரூ பர்த் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது டெக்னிக் மூலிமா வந்து அவங்க அந்த ப்ரிசிஷன் கட்ஸ் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஸோ டேமேஜ் ஆன பகுதியில் வந்து நம்ம ப்ரிசிஷன் எடுக்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நார்மலாக பண்ணும்போது மேனுவலில் இருக்கும்போது when we do it with robotic வந்து நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் as well as precision also increases. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேசஸில் வந்து இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபார்மிட்டி இருக்குது, மூட்டு தேஞ்சு போய் ரொம்ப பெண்டாக இருக்குது அண்ட் நிறைய டிஃபார்மிட்டிஸோடு இருக்கும்போது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி திஸ் டூல் இந்த ரோபோ வந்து இஸ் அ வெரி குட் டூல் லைக் when we take the cuts. அண்ட் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயம் எப்படி இருக்குன்னா வந்து டாக்டர் இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் ரோபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் இருக்க மாட்டீங்களா, வெறும் ரோபோ தான் பண்ணுமா அப்படின்னு, நீங்கள் எங்கே ஊருக்கு போகிறீங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வீல் ஆல்சோ பி தேர். அந்த கட்ஸ் எடுக்கும்போது அந்த ரோபோ வந்து வில் ஹெல்ப் அஸ், அவ்வளோதான். பட் வீல் ஆல்சோ பி இந்த சர்ஜரி அண்ட் வீல் பி இன்ஃபேக்ட் லைக் இன் டைம்லேருந்து அவுட் டைமில் வந்து வி ஹாவ் டு டூ இட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் நம்மளுக்கு எப்படி இப்போ ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. அண்ட் டாக்டர் இன்னொரு முக்கியமான கேள்வி, ஆஃப் லேட் வந்து இந்த போன் கேன்சர் பற்றியும் நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். ஸோ இந்த போன் கேன்சர் எதனால் ஏற்படுது, இந்த காசஸ் ஆஃப் போன் கேன்சர் பற்றி சொல்லுங்கள். ஸோ போன் கேன்சர் வந்து இப்போது வந்து கொஞ்சம் லைக் லைக் ரொம்ப ஆஃபனாக வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் as well as போன் இப்போ வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் சென்டர்ஸ் ஆல்சோ இஸ் லைக் இன்க்ரீசிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து மற்ற உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் மாதிரியும் வந்து போன்லேயும் வரக்கான சான்சஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதோட ரெட்ரோஸ்பெக்டிவாக நம்ம ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்க்க போகும்போது வந்து லைக் இப்போ போன் கேன்சர் வந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் வந்து ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் மரபு சார்ந்தது ரொம்ப காமனாக வரக்கூடியது. ரெண்டாவது வந்து இப்போ மற்ற உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய கேன்சர் பரவியும் போனில் வர்றதுக்கான செகண்ட் ரீசன் சொல்லுவாங்க, மெட்டாஸ்டாசிஸ் மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா வந்திருக்கு, லைக் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் லைக் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய நம்ம வந்து இப்போ ப்ராசஸ் ஃபுட்டு லைக் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூசேஜ் அந்த மாதிரி வரும்போது வந்து லைக் அந்த இதனாலேயும் வந்து லைக் போன் கேன்சர்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. ஓகே டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, கருவில் இருக்கிற குழந்தைக்கு போனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இப்போது லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால ஒரு பேபி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அனாமலி ஸ்கேன்ஸ் 6 months பண்ணுவாங்க, 2nd to 3rd trimester அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே. ஸோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஸ்கேன் பண்ணும்போதே வந்து கண்டுபிடிக்கலாம் லைக் போனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா. ரொம்ப காமனாக வந்து கிளப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, கால் வந்து மடங்கி இருக்கும் பிறக்கும் போதே. ஸோ அது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக வந்து அல்ட்ராசவுண்ட் மூலியமாகவும் பண்ணலாம், எம்ஆர்ஐ எடுக்கலாம், ஆம்னியோசென்டிசிஸ்ன்னு அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ்லையும் அதுலேயும் ஏதாவது வந்து லைக் அனாமலிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் வந்து லைக் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ ஏர்லியாக பிளான் பண்ண முடியும். ஸோ பிறந்த உடனே வந்து இன்ஃபேக்ட் லைக் நம்ம அந்த கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாமலிஸ்லாம் வந்து பிறந்த உடனே டே 1 நம்ம வந்து மாவு கட்டு போடுவோம். ஸோ பிறந்த குழந்தைக்கு டே 1 நம்ம மாவு கட்டு போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 weeks நல்ல ரிகவரி இருக்கும். டாக்டர், நம்மளுடைய மசில்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய போன்ஸாக இருக்கட்டும், இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி மட்டும்தான் வந்து ஒரே தீர்வா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பலவீனமான எலும்புகளுக்கு உடற்பயிற்சியானது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தருது டாக்டர்? ஸோ இப்போது உடற்பயிற்சின்னு சொல்லும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக சொல்ல போகும்போதுன்னா கரெக்டான உடற்பயிற்சி பண்ணணும். லைக் ஈகோ லிஃப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து லைக் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், லைக் மோர் ஆஃப் லைக் இப்போ ரீசெண்டாக வந்து லைக் ஸ்டீராய்ட்ஸ் இன்டேக்கு அதெல்லாம் வந்து லைக் லைக் இந்த லாங் ரன் வந்து அது நம்ம உடம்புல ஹார்மை தான் வந்து உருப்படுத்துமே தவிர மற்றபடி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நம்ம போனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு எப்படி எக்ஸசைஸ் ஹேஸ் அ எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தா எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணும்போது வந்து நம்மளோட மசிலோட டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மசிலோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து மசிலோட நம்ம ஒரு ஜாயிண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து லைக் த்ரூ மசில் தான் நம்ம ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் மோர் ஓவர் லைக் இப்போ போனை பொறுத்த வரைக்கும் போனோட கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் ஓவர் ரேட்னு சொல்லுவாங்க, அதுக்கு டிமாண்ட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து அதிகமாக நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய. இப்போ அதனால தான் வந்து லைக் கொஞ்சம் நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லும் போது வந்து ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி ஆல்சோ நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு மொபிலைஸ், யூ ஹேவ் டு மூவ், யூ ஹேவ் டு டூ எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண தான் உங்கள் போனில் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும்.
அண்ட் அந்த நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆனதான் உங்களோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த போனை மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மசில் வேணும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆஸ்க் do exercise, go to gym, take protein rich diet. ஸோ உங்கள் கேலரிஸை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ டேக் அட்லீஸ்ட் ஒரு 1 gram per kg உங்கள் பாடி வெயிட்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஏன்னா வந்து மசிலை மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இருந்தால் தான், இல்லைனா மசில் வில் கோ ஃபார் டெப்ளீஷன்ஸ். ஸோ அதனால் வந்து டேக் ப்ரோட்டீன் இருந்தால் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ணால் தான் போன் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இட் ஆல் ஃபார்ம்ஸ் அ ட்ரையட். அண்ட் டாக்டர், என்னோட பர்சனல் கொஸ்டின், என்னோட போன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா வீக்காக இருக்கேனா? அதுக்கு தான் டெஸ்ட் இருக்கா? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் போனோட டென்சிட்டி நம்ம பார்க்குறதுக்கு நிறைய டெஸ்ட்கள் இருக்குது. டெக்ஸா ஸ்கேன் இருக்குது, ஸோ அல்ட்ராசவுண்ட் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேன்ஸ்கள் இருக்குது உங்களோட போன் டென்சிட்டி பார்த்துட்டு. ஸோ போன் டென்சிட்டி அண்ட் அலாங் வித் இயர் உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஃபேட் ரேஷியோஸ். ஸோ அதுவும் வந்து லைக் இது எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 or 80 kgs இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அது வந்து கரெக்டாக உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸோட அந்த கரெக்ட் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா அந்த லைக் ப்ளஸ் அலாங் வித் தட் வந்து உங்களோட போன் டென்சிட்டி. ஸோ இந்த ஃபுல் ஒர்க் அப் நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம அப்படியே வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க ஆக ஆக எல்லாருமே வந்து ஹெல்த் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு வளர்ந்துருக்கோம். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு கிராக்கோ இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ராக்சரோ ஆகும்போது தான் ஆஹா போன் ஹெல்த் ரொம்ப முக்கியம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த எலும்பியல் சார்ந்த பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது. அதுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உடற்பயிற்சி ஃபிட்னஸை பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனாக இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சொல்லி. ஸோ எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. இப்போ மக்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? ஸோ இப்போ டேக் ஹோம் மெசேஜ் அப்படிங்கும்போது வந்து லைக் இப்போ நம்ம விலாவரியாக இவ்வளோ நேரம் பேசணும். ஸோ ஃபைனலி நட்ஷெல்லில் வந்து லைக் இன்னும் லைக் போன் ஹெல்த்னு வரும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லைக் நான் யூஸ்வலாக ஜென்ரலாக பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்போது வந்து ஸ்டார்ட் ஏர்லி. லைக் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே வந்து இப்போ பேரண்ட்ஸ்னால் அவங்க குழந்தைங்களுக்கே வந்து நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் போன் ஹெல்த் மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐடியலாக ஃபோன்லாம் கொடுக்காதீங்க. இன்னும் ஆஸ்க் தெம் டு ப்ளே இன் சன்லைட்டில் வந்து ஓடி விளையாட சொல்லுங்கள். ஸோ அந்த இதில் ப்ராப்பர் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் கொடுங்க. அண்ட் ஆஸ் தே க்ரோ அப் வந்து லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து இன்னொரு மேஜர் இதுனா வந்து ஹைட் இஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப காமனாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது பையன் ஹைட்டாக வந்துருவானா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குது. ஹைட் இஸ் மோஸ்ட்லி டிட்டர்மைன்ட் பை ஜெனட்டிக்ஸ். நம்ம என்ன தான் வந்து குட்டிக்கரனை அடித்தாலும் வந்து லைக் அவங்க மதர் ஃபாதர் எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. நம்ம அகெயின்ஸ்ட் நேச்சர் போகும்போது வந்து வித் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப விலாவரிக்க வேண்டாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுங்க அலாங் வித் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி வித் நல்ல ஒரு குட் எக்ஸசைஸ் ஃபார் த டாட்லர்ஸ் அண்ட் ஃபார் த ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்து லைக் ரொம்ப ஹெவியான பேக்ஸ்லாம் தூக்கி வருவேன். அவங்களோட பாடி வெயிட்க்கு 10% தான் இருக்கணும் பேக்கோட வெயிட். இப்போ ஒரு 20 கிலோ இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 2 கிலோ மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கணும். 5 கிலோ 6 கிலோ பேக்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போகிறத அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் தே க்ரோ பிக் யங் அடல்ட்ஸாக இருக்கும்போது வந்து ப்ராப்பர் லைக் லைஃப் ஸ்டைல் பிகாஸ் தே ஸ்டார்ட் கோ டு ஒர்க் எல்லாமே இருக்கும்போது வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து லைக் அட்லீஸ்ட் ஒரு 4 days per week பண்ணணும், ஒரு 20 to 30 minutes. ஸோ இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் 35 years ஒரு 40 yearsக்கு மேலே வந்து they have to concentrate on their muscle mass as well as for their bone health also. ஏன்னா ரெண்டுமே இட்ஸ் ஆல்வேஸ் interrelated. அண்ட் அலாங் வித் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா நீங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக என்னதான் வந்து 35க்கு அப்புறமா வந்து போகும்போது வந்து there will be a slight depletion in the muscle index as well as in the bone index. ஸோ அப்போ நீங்கள் வந்து வெயிட் அப்போ அப்ஸ்கேலுக்கு போகக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் வெயிட் ஆல்சோ. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அலாங் வித் இந்த எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். சூப்பர் டாக்டர். ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஹெல்த் கான்ஷியஸாக பயங்கரமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ நேர்களே கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அன்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ் அண்ட் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.